இதை விட ஈஸியாட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குமான்னு தெரியலங்க. அந்த அளவுக்கு ஈஸியாட்டு நம்ம ஒரு கப்பு ரவைய வச்சு, தக்காளி பழம் வச்சு எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. சட்டுன்னு பண்ணிடலாம். பேச்சுலர் பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் காலையில் என்ன பண்ணேன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருப்போங்க கிச்சனில். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாட்டு பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி ரவை தோசை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரவை தோசை வந்து தக்காளி பழம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தேவையான பொருள் வந்து தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தில் மூட்டு பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தகுதி எடுத்துக்கோங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கணுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாய் ஆட் பண்ணிவிடணும். எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ரவையை போட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து ரவையை கொட்டிக்கலாம். ரவை வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடணுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம தண்ணி விட்டு மிக்சி சாரை கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். ரவை கொஞ்சம் தண்ணி எடுக்கும் நம்ம ஊற வைக்கும்போது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாங்க. ஒரு கப்பு ரவைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஊறினதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஊறட்டும். நம்ம ஒரு சட்னி தாளிச்சிக்கிடலாங்க. இது வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அரைச்சிக்கிடலாம். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் வந்து 2 பல்லு பூண்டுங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. அப்புறமா அரை பவுல் தேங்காய். இது துருவின தேங்காயும் போட்டுக்கிடலாம், கட் பண்ண தேங்காயும் போட்டுக்கிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சட்னி தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க.
இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயெல்லாம் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சாச்சுங்க. சட்னிக்கு வந்து நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இதை தாளசம் பண்ணிடலாங்க. ஒரு சட்னி வந்து தாளசம் பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சூப்பராகிட்டு தாளசம் பண்ணியாச்சு. சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சட்னியை வந்து மூடி வச்சுக்கலாம். தோசைக்கு விடறதுக்கு மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மாவு இன்னுமே திக்காயிருச்சு. ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. சோடா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை தவா அடுப்பில் வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். தோசை விடறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம துடைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு டிஷ் பேப்பர் வச்சு இல்லை ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சிக்கோங்க. தோசை வந்து நல்லா ஒட்டாமல் வரும். உங்களுக்கு துடைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஹீட்டாகட்டும். நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். தோசை தவா நல்லா ஹீட்டாகிருச்சுங்க. மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மாவு விட்டு இந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க. நைஸாக தேய்ச்சாச்சு. மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பட்டுச்சுன்னா சீக்கிரமாட்டு நமக்கு எலும்பி வந்துடும். கொஞ்சம் வேகட்டும். நம்ம திருப்பி போடனாலும் போட்டுக்கலாம், அல்லட்டா அப்படியே எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கணுங்க. திருப்பி போடணுன்னா அப்படி போட்டுக்கோங்க, அல்லாட்டா அப்படியே எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு ரவா தக்காளி தோசை ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கையிலே குட்டீஸுக்கெலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா மலமலான்னு சாப்பிட்ருவாங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பத்தெண்ணா கொடுத்தாலும் பத்தாதுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி ரவா தோசை பண்ணியிருக்கேன். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். எம்மி எம்மி தோசை ரெடி. நம்ம தேவைக்கப்போ சுட சுட பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் ரவா தோசை பண்ணியாச்சுங்க. டமாட்டோ போட்டு சட்னியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. பொட்டுக்கடலை போட்டு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள்.
எம்மி எம்மி தோசை ரெடிங்க. தோசையை வந்து சட்னியில் முக்கி சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தோசை வந்து. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. சட்னிக்கும் தோசைக்கும் அட்டகாசமாட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.